ஸ்ரீ குருப்பியோ நமஹா. ராதிகிருஷ்ணா சேனல் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் அபிராமி அந்தாதியின் 85வது பாடலை நாம் போடுகிறோம். இந்த 85வது பாடலின் சிறப்பு என்னவென்றால், அல்லலெல்லாம் அகலறத்துக்கு நாம் அபிராமி அந்தாதியின் இந்த 85வது பாடலை பாட வேண்டும். எல்லாருக்குமே கஷ்டம் நீங்கணும்னு தானே ஆசை. அதனால இது மிகச்சிறப்பு வாய்ந்த பாடல். பார்க்கும் திசை தோறும் பாசாங்குசமும் பனிச்சிறை வண்டு ஆர்க்கும் புதுமலரைந்தும் கரும்புமென் நல்லலெல்லாம் தீர்க்கும் திரிபுரையாள் திருமேனியும் சிற்றிடையும் வார்க்கும் குங்குமமுலையும் முலைமேல் முத்து மாலையுமே. இனி இதன் பொருளை நாம் பார்க்கலாம். தீவிர பக்தி எல்லோருக்கும் ஏற்படுவதில்லை. இறைவனிடம் அன்பு கொண்டவர்களுக்கே பக்தி ஏற்படும். பட்டர் அண்ட பிண்டங்களில் எல்லாம் அன்னை அபிராமியை கண்டு கழித்ததால் முற்றிய பக்தி நிலையை அடைந்தவர். பார்க்கும் திசை தோறும் என்று பட்டர் கூறுகிறார். இதன் பொருள் சதா சர்வ காலமும் அன்னை அபிராமியை சிந்தையுள்ளே வைத்திருந்தால் பட்டர் கண்ணால் கண்ட காட்சி அனைத்திலும் அபிராமியை தரிசித்தார். பாசாங்குசமும் பனிச்சிறை வண்டு ஆர்க்கும் புதுமலர் ஐந்தும் கரும்பும் என்று பட்டர் சொல்கிறார். இதன் பொருள் பட்டர் கண்ணில் பட்ட எல்லா பொருள்களிலும் அபிராமியின் திவ்யமங்கள ரூபத்தை தரிசித்தார். அபிராமியின் திவ்யமங்கள ரூபம் என்னவென்றால், வலது முன்கையில் குளிர்ச்சியுள்ள வண்டுகள் முழிக்கும் 5 மலரம்புகள், இடது முன்கையில் கரும்பாலான வில், பாசத்திற்கான கயறு இடது பின்கையில், ஆணவத்தை அடக்கும் அங்குசம் என்ற ஆயுதம் வலது பின்கையில். இப்படி அபிராமியின் தோற்றத்தை தரிசித்ததாக பட்டர் கூறுகிறார். அம்பாளிடம் பேரன்பு கொண்டவர்களுக்கே இந்த முழு தோற்றம் தரிசிக்க முடியும். என் அல்லலெல்லாம் தீர்க்கும் திருப்புரையாள் திருமேனியும்னு பட்டர் சொல்கிறார். இதன் பொருள் எல்லா அல்லல்களையும் அறவே இல்லாமல் செய்பவள் அபிராமி. அறவே இல்லாமல் செய்பவள் முத்தேவியரின் வடிவாக விளங்கும் அபிராமி திருப்புரையாள் என்கிறார் பட்டர். அல்லலெல்லாம் தீர்க்கும் திருப்புரையாள் என்ற அபிராமியை போற்றுகிறார். உயரிய தியானத்திற்கான அம்பாளின் திருமேனி என்றும் கூறுகிறார். சிற்றிடையும் வார்குங்கும முலையும் முலைமேல் முத்து மாலையுமேன்னு பட்டர் சொல்கிறார். அதன் பொருள் திருமேனியை தியானித்ததால் திவ்யமான முத்து மாலையினால் அலங்கரிக்கப்பட்ட அபிராமி அன்னையின் திருமேனியை தரிசித்து மகிழ்ந்தார் அபிராமி பட்டர். ஸ்ரீ அபிராமி அம்மன் திருவடிகளே சரணம்.